லாஸ்ட் வந்து நம்ம பெட்ரோல் ஃபியூல் சிஸ்டம் வந்து எவல்யூஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம டீசல் ஃபியூல் சிஸ்டம் வந்து எவல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓல்டர் டெக்னாலஜி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன், அதுக்கு நெக்ஸ்ட் வந்து டர்போசார்ஜ் டைரக்ட் இன்ஜெக்ஷன் வந்தது. அப்போ தான் அதுக்கப்புறம் வந்து டர்போசார்ஜ் காம்பவுண்ட் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு பண்ணாங்க. இது என்னன்னா அப்படின்றது வந்து நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இன்டைரக்ட் இன்ஜெக்ஷனில் வந்து இந்த கம்பஷன் சேம்பர் இருக்கு இல்லையா? நம்ம இப்போ டைரக்ட் இன்ஜெக்ஷனில் கம்பஷன் சேம்பர் இருக்கு. ஸோ இது வந்து ஓல்டன் டேஸில் என்ன பண்ணாங்கன்னா இந்த செப்பரேட்டாக ஒரு ப்ரீ சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லோ கலரில் போட்டுருப்பாங்க. அதுதான் அந்த ஃபியூல் ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லையா? அந்த பேர்ன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதில் பேர்ன் ஆகும். பேர்ன் ஆகிட்டு அந்த பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி உங்களுக்கு பிஸ்டனில் பட்டு பிஸ்டனை புஷ் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போனீங்கன்னா ஆக்சுவலாக கம்மி தான், எமிஷன்ஸு ஜாஸ்தி தான் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். இன்டைரக்ட் இன்ஜெக்ஷனில் வந்து ஜென்ரலாக பவர் லாஸ் இருக்கும், டார்க்கு கம்மியாக இருக்கும், ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஸோ சவுண்டு ஒன்று தான் அட்வான்டேஜ், சவுண்டு கம்மியாக இருக்கும். மற்றபடி எதுவுமே நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் விச் இஸ் நாட் குட் அண்ட் எமிஷன்ஸும் ஜாஸ்தி தான். ஸோ அதனால் என்னாச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ரீ சேம்பர் எடுத்துகிட்டு இன்ஜெக்டர் வந்து டேரெக்டாக நம்ம சிலிண்டர் கொடுத்துட்டோம். ஸோ அதுதான் வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன். அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜெக்டர் டேரெக்டாக உங்களுக்கு சிலிண்டர் கொடுத்ததுனால அங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்ப்ரே வந்து டேரெக்டாக உங்களுக்கு பிஸ்டன் மேலே படுது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா சவுண்டு ஜாஸ்தி. ஸோ சவுண்ட் வந்து ஹெவியாக ஒரு பாம்பு பர்ஸ்ட் ஆகிற மாதிரி. ஒரு இன்ஜினுக்குள்ளே என்ன பேசிக்கலாக இப்போ வந்து நம்ம இந்த பட்டாசு இருக்கு இல்லையா? அந்த கன் பவுடர் வந்து நல்லா டைட்டாக டைப் பண்ணிவிட்டு அதை பேர்ன் பண்ணோன்னா எவ்வளோ டைட்டுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அது ஒரு ஹெவி ஹியூஜ் பர்ஸ்ட் ஆகும். அதுதான் வந்து இன்ஜினுக்குள்ளே ஆகுறது ஆக்சுவலாக. இது வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன் பண்ணும்போது என்னன்னா இப்போ நார்மலாக கம்ப்ரெஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னா உங்களுக்கு பெட்ரோலில் வந்து ஒரு 10.5:1 ஒரு 9.5:1 9:1 அப்படிலாம் கூட வருது. டீசல் எடுத்திங்கன்னா 14.5:1 14:1 அந்த மாதிரி போகும். ஸோ அதில் என்ன வந்து உங்களுக்கு 14 பார்ட்ஸ் ஆஃப் ஏர் வந்து 1 பார்ட்டாக கம்ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ பட்டாசு கன் பவுடர் வந்து அவ்வளோ பவுடர் வந்து நல்லா டைட் பண்ண மாதிரி, ஒரு பாம்பு டைட் பண்ண மாதிரி. ஸோ அந்த பட்டாசை வந்து நம்ம கொளுத்தவொன்னு என்ன ஆகுதுன்னா டம்முன்னு வெடிக்கும். அது நீங்கள் சின்னது ஊசி பட்டாசு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கிராக்கர், ஸ்மால் கிராக்கர்ஸ் எடுத்திங்கன்னா நார்மல் டைப் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் தான் அதில் கொஞ்சம் கன் பவுடர் இருக்கும். அதனால அது பிளாஸ்ட் ஆகிறது வந்து சவுண்டு கம்மியாக வரும். அது நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த லக்ஷ்மி பாம்பு எல்லாம் சொல்லுவாங்க, அது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதை விட வந்து இந்த அந்த ஆட்டம் பாம்பில் நம்ம ஜென்ரலாக ஆட்டம் பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதில் வந்து கன் பவுடர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது அவ்வளோ டைட்டாக பேக் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹியூஜ் பிளாஸ்ட் வரும் அதில். அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்ஜினில் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹியூஜ் பிளாஸ்ட் ஆகிறது வந்து இந்த ஒன் டைம் ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஹியூஜ் பிளாஸ்ட் வரும். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு ஜாஸ்தி ஆச்சு. டைரக்ட் இன்ஜெக்ஷனில் வந்து ஒரு அட்வான்டேஜ் ஓவர் த இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன்னா, டைரக்ட் இன்ஜெக்ஷனில் வந்து பவர் இன்க்ரீஸ் ஆச்சு, டார்க் இன்க்ரீஸ் ஆச்சு, ஃபியூல் எஃபிஷியன்சி ஆல்சோ மச் மோர் பெட்டராக இருந்தது. அண்ட் எமிஷன்ஸ் வந்து இட் வாஸ் மச் மோர் பெட்டர் தேன் த ஐடியா இன்ஜின். ஏன்னா ஐடியாவில் வந்து பவர் லாஸ் இருக்கிறதுனால சும்மா ஃபியூல் பர்ன் ஆக தவிர உங்களுக்கு வந்து அந்த பவர் கம்மியாக தான் வரும். டைரக்ட் இன்ஜெக்ஷனில் வந்து டைரெக்டாக பர்ன் பண்ணதால கம்ப்ளீட் ஃபியூல் பர்ன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பவரும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வந்தது. ஸோ தட் இஸ் அ டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான். பட் அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்றதை வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபேப் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபேப்ன்ற சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஃபீச்சர் அட்வான்டேஜ் பெனிஃபிட் அப்படின்றது வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டனில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிளியராக ஃபேப் அப்படின்னா என்னன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபேப்னா ஃபீச்சர் அட்வான்டேஜ் பெனிஃபிட், அதில் வந்து நான் ஒன்று காமிக்கிறேங்க. ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த இன்டைரக்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் டைரக்ட் இன்ஜெக்ஷன் வந்து சவுண்ட் லெவல்ஸ் உங்களுக்கு வந்து இன்டைரக்ட் இன்ஜெக்ஷனில் கம்மி, ஃபியூல் எஃபிஷியன்சி எஸ் கம்மி, பவர் அண்ட் டார்க் எஸ் கம்மி, பட் எமிஷன்ஸ் மட்டும் ஜாஸ்தி இருந்தது. அதே தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஐடியாவில். அதே டைரக்ட் இன்ஜெக்ஷனில் வந்து வைஸ் வர்ஸா ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து சவுண்ட் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி எஸ் இதோட பெட்டராக வருது, பவர் டார்க் வந்து ஜாஸ்தி இருக்குது. இது இன்டைரக்ட் இன்ஜெக்ஷனோட டைரக்ட் இன்ஜெக்ஷனில் இன்னும் பெட்டராக இருக்குது. எமிஷன்ஸ் வந்து லெஸராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்டைரக்ட் இன்ஜெக்ஷனில் ஜாஸ்தி எமிஷன் இருந்ததுனால அந்த பிளாக் ஸ்மோக் எல்லாம் பார்ப்பீங்க, இந்த ஓல்டர் ட்ரக் பஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எல்லாம் டைரக்ட் இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது வந்து எமிஷன் கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு இப்போது இதோட பெட்டராக பண்ணோம் அப்படின்னா இருக்கிற ஸ்பேஸ் வந்து நான் நிறைய ஏர் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா டர்போ ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் த டர்போ சிஸ்டம். ஸோ டர்போ சார்ஜர் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்கூலர் இல்லாமல் வெறும் டர்போ சார்ஜர் மட்டும் இருந்தது.
ஸோ தட் இஸ் ஃபார் த டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டமே தான் அது வந்து டர்போ கொடுத்துட்டோம். ஸோ டர்போ கொடுத்தப்போ இந்த ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் ஏர் கொடுக்கறது பதிலாக தட் இஸ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். பிஃபோர் காமிச்சதில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். அந்த பிஸ்டன் எவ்வளோ கீழே மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் ஏர் எடுக்கும். பட் இதில் வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு வந்து டைரக்ட் இன்ஜெக்ஷனை விட இன்னொரு பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் வந்தது. தட் இஸ் பவர் டார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, ஃபியூல் எஃபிஷியன்சி ஆல்சோ இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, எமிஷன்ஸ் ஆல்சோ வேர் மச் பெட்டர். பட் அந்த சவுண்ட் வந்து அப்படியே தான் இருந்தது. சவுண்ட் வந்து நம்ம இன்னும் எதுவுமே பண்ண முடியல அது. ஸோ இப்போ இங்கே இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து டர்போ சார்ஜிங் சிஸ்டம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் டர்போ. ஸோ எக்ஸாஸ்ட் ஏர் இதில் போய் வெளியே போயிடும். அது இன்டர்ன் உங்களுக்கு வந்து இன்டேக்கில் வந்து அந்த ஏர் எடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏர் ஃபில்டர்லேருந்து இப்படி போகும். ஸோ அதுதான் உங்களுக்கு டர்போ சார்ஜ் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். ஸோ டிடிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டிஐயில் வந்து சவுண்டு ஜாஸ்தி இருக்குது. அந்த சவுண்டு கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து மெக்கானிக்கலி கண்ட்ரோல்டாக இருக்கிறத வந்து நம்ம எலக்ட்ரானிக்கில் பண்ணால் எப்படி இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்ஸ் 2000 டைம்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த கார்பரேட்டர் எடுத்துகிட்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்தது, எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு. ஸோ அதே மாதிரி வந்து டீசலில் கூட வந்துச்சு. ஸோ டீசலில் என்ன ஆகுதுன்னா டர்போ சார்ஜ் இன்டர்கூல்ட் சிஸ்டம் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து 2 டைப் நான் இப்போ சொன்னீங்க, அதே தான் 2 டைப். ஒன்று வந்து மெக்கானிக்கல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். இது என்ன அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ டிஐயில் வந்து சவுண்ட் ஜாஸ்தி இருந்தது. இது வந்து இப்போ நான் காமிக்கிறது வந்து மெக்கானிக்கலி கண்ட்ரோல் டிஐ, அந்த சவுண்ட் ஜாஸ்தி வருது இல்லையா, அதுதான். ஸோ ஃபியூல் எடுத்து ஃபியூல் பம்பில் ஹை ப்ரெஷர் ஃபியூல் பம்பில் வந்து நம்ம இண்டிவிஜுவல் இன்ஜெக்டருக்கு வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அந்த ஃபியூல் பம்ப்லேருந்து போகும். ஸோ அதுங்க என்ன ஆகுது அப்படின்னா 1 பிளாஸ்ட் தான் ஆகும். கம்ப்ரெஸ் பண்ண பிறகு 1 பிளாஸ்ட். அந்த 1 பிளாஸ்ட் ஆனோடனே இதுக்கு வந்து சவுண்டு ஜாஸ்தி இருக்கும். பட் மற்றபடி எல்லாம் ஓகே ஃபைன். விஷயம் என்னென்னா இங்கே வந்து டைப் ஆஃப் இன்ஜெக்டர்ஸ் வந்து மெக்கானிக்கலி கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெஷர், அந்த ஹை ப்ரெஷர் டீசல் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எதுக்கு உங்களுக்கு வந்து ஃபயரிங் ஆர்டர் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரெஷர் கொடுத்தோன்னே இந்த இன்ஜெக்டர் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும். அப்போ டேரெக்டாக ஒரு ஸ்ப்ரே தான் பண்ணும்போதுனால உங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர், நான் சொன்னேன் இல்லையா, ஆட்டம் பாம் வந்து நிறைய அந்த கன் பவுடர் வச்சு பண்ணதுனால ஒரு பிளாஸ்ட் இட் வில் பி பிகர் சவுண்ட். பட் அதே வந்து நம்ம அந்த ஆட்டம் பாம்பை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதில் இருக்கிற அந்த கன் பவுடர் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நம்ம கிராக்கர்ஸ் வெடிக்கும்போது சவுண்ட் நிறைய வேணும் அப்படின்னு இருக்கு. பட் இப்போ சவுண்ட் ஆக்சுவலாக கம்மியாக இருக்கணும். அந்த சவுண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும். அதை தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து நம்ம இதில் பண்ணுறோம். அது எப்படின்னா அந்த ஆட்டம் பாம்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம ஓப்பன் பண்ணோம். சின்ன வயசுல நம்ம ஆடிட்டு இருப்போம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிட்டு இருப்போம். அந்த கன் பவுடரை வந்து எடுத்து நம்ம சின்ன சின்னதாக பேக் பண்ணால் எப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய கன் பவுடரை வந்து சின்ன சின்னதாக பேக் பண்ணி அதை ஒன்றுனா பிளாஸ்ட் பண்ணால் அதுதான் இந்த ஸ்மால் கிராக்கர்ஸ். அந்த டைப் தான் ஸ்மால் கிராக்கர்ஸ் வந்து சவுண்ட் கம்மி பண்ணும். இதுலேயே அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து மெக்கானிக்கலி கண்ட்ரோல்டு ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ். ஃபியூல் பம்ப் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டைப். அதான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், ஒரு இன்ஜெக்டருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அந்த ஒருத்துக்குமே உங்களுக்கு வந்து சவுண்ட் ஜாஸ்தி வருதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து பிரேக் பண்ணுறோம். அந்த ஒரு பிளாஸ்ட் ஆகிறத வந்து நம்ம சின்னதாக பண்ணி பிரேக் பண்ணுறோம். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம எடுத்துகிட்டு வரணும் இங்கே. ஸோ திஸ் இஸ் கால்ட் த இசிஎம். இது இஸ் த இசிஎம். ஸோ இந்த இசிஎம் வந்து இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் ஆர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பாருங்க இந்த க்ரீன் லைன்ஸ் எல்லாமே வந்து ஒயர்ஸ். திஸ் ஆர் த இன்ஜெக்டர்ஸ் விச் ஆர் எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் இன்ஜெக்டர்ஸ். ஸோ இது என்னன்னா எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து சொலினாய்ட் பேஸ்ட், உள்ள வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட் அதெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைமில் ஃபயரிங் ஆகிற டைமில் அந்த இன்ஜெக்டர் ஓப்பன் பண்ணணுமோ அது வந்து இசிஎம் டிசைட் பண்ணும் ஆஸ் பர் த டைமிங். ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பம்ப் சின்னதாகிடுச்சு, பம்ப் வந்து ஹை ப்ரெஷர் பம்ப் ஆயிடுச்சு. இட் இஸ் எலக்ட்ரானிக் அண்ட் இசிஎம் கண்ட்ரோல் சிஸ்டம். டோட்டலாக சென்சர்ஸ் பேஸ்ட். இதெல்லாம் சென்சர்லாம் இருக்கும், ப்ரெஷர் சென்சர் அண்ட் ஃபியூல் சென்சர் இருக்கும், ஆக்சிஜன் சென்சர் இருக்கும். தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் சென்சர்ஸ் இந்த. இப்போ பெட்ரோலில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் காமிக்கல ஆக்சுவலாக, பட் பெட்ரோலே சேம் டைப் தான். பெட்ரோல் வந்து உங்களுக்கு இந்த காமன் ரயில் டைப் இருக்கும். இதில் டேங்க்கில் ஒரு ஃபியூல் பம்ப் இருக்கும். அங்கேருந்து ஃபியூல் எடுத்து ஸ்ட்ரைட்டாக இதில் போய் இங்கே வந்து உங்களுக்கு இன்ஜெக்டருக்கு டைரெக்டாக கொடுக்கும். ஸோ அந்த டைமுக்கு அதுக்கேற்ற மாதிரி இசிஎம் ஆல்சோ வில் கண்ட்ரோல் தட் ஈச் இன்ஜெக்டர் வென் டு ஓப்பன் வென் டு க்ளோஸ் அண்ட் ஹவு மச் டு ஓப்பன் ஆல்சோ. அது எவ்வளோ நம்ம ஃபியூல் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றது வந்து இசிஎம் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இதுலேயும் அதே தான். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அந்த டிஐ இருக்கு இல்லையா, ஸோ டைரக்ட் இன்ஜெக்ஷன், அந்த டைரக்ட் இன்ஜெக்ஷனை வந்து இப்போ நம்ம காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷனாக மாற்றுறோம். ஸோ அந்த டைரக்ட் இன்ஜெக்ஷன் வந்து இந்த இன்ஜெக்டர் வந்து நம்ம மெக்கானிக்கல் இன்ஜெக்டர் எடுத்து எலக்ட்ரானிக் இன்ஜெக்ஷன் போட்டு இசிஎம் கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் சென்சர்ஸ் எல்லாம் போட்டு இதை பம்பு மாத்திரம். ஸோ இதில் இந்த செட்டப் வருது நெக்ஸ்ட் டெக்னாலஜி. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த காமன் ரயிலில் வந்து அப் டு 1400 bars ப்ரெஷர் இருக்கும். இமேஜின் நம்ம டயரில் வந்து பைக்கு கார் டயரில் வந்து
2.2 பார்ஸ் தான் இருக்கும். அதில் 2 or 2.2 பார்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் 2.5 பார்ஸ் இருக்கலாம். இமேஜின் 1400 பார்ஸ் இன் திஸ் காமன் ரெயில்னா அப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரில் வந்து ஃபியூல் இங்கே ரெடியாக இருக்கும். இசிஎம் வந்து எப்போ ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது வந்து ஒன் டைம் பிளாஸ்ட் பதிலாக 2 to 3 டைம்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து சவுண்ட் லெவல்ஸ் கம்மியாச்சு. ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கு. டார்க்கும் ரொம்ப ஹையாக வந்திருக்கு. டார்க் வந்து வைடு பேண்டில் வரும் பிகாஸ் டர்போ சார்ஜ் இருக்குது. டர்போ சார்ஜ் அண்ட் இன்டர்கூலர் இருக்குது. ஸோ டர்போ சார்ஜர் இன்டர்கூலர் எப்படி ஒர்க் ஆகும் என்ன ஏதுன்னு வந்து நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஒன் பிளாஸ்ட்டை வந்து 2-3 டைம்ஸ் பண்ணிடும். ஸோ அது பண்ணதுனால சவுண்டு கம்மியாச்சு. பர்ஃபார்மன்ஸ் நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன். பவர், டார்க் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி இது மூணுமே கால்ட் அஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. சவுண்ட் வந்து கம்மியாக இருந்தது. அண்ட் எமிஷன்ஸ் வந்து இட் வாஸ் வெரி க்ளீன். என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரிசைஸ் ஆட்டோமைசேஷன் இருக்கிறதுனால நல்ல கம்ப்ளீட் பேர்ன் ஆகி ஃபியூல் வந்து பேர்ன் ஆகி வெளியே போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்வாயன்மெண்ட்டும் நல்ல சேவ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த காமன் ரெயில் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஃப்ரம் வெரி லாங் பேக் இட் இஸ் தேர். ஸோ அந்த டைரக்ட் இன்ஜெக்ஷன் தான் இன்னும் இருக்கிறது. பட் இது வந்து மெக்கானிக்கலாக இருக்கிறதோட எலக்ட்ரானிக்காக மாற்றியாச்சு. ஸோ இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக BS6 phase 2 அதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா இந்த ஆட் ப்ளூ அதெல்லாம் பண்ணுவாங்க. அது நம்ம வந்து லேட்டர் வீடியோஸில் அது ஏதுல நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் அண்ட் ECM கண்ட்ரோல். ஸோ இதை வந்து எலக்ட்ரானிக் இன்ஜெக்டர்ஸ் வித் ஆல் ECM கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுதான் ஒரு பிரெயின். இப்போ நம்ம பிரெயினில் வந்து நம்ம கை கால் எப்படி மூவ் பண்ணுறோம் அந்த இதில் வந்து எப்போ எந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும். இப்போ நீங்கள் சிஸ்டமில் வேலை பண்ணுறீங்க, டைப்பெல்லாம் பண்ணுறீங்க, மவுஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அதே மாதிரி தான் வந்து இது வந்து காரோட ஒரு பிரெயின். எந்தெந்த டைமில் உங்களுக்கு என்ன ஆகணும் இன்ஜினில் அப்படின்றத இதான் டிசைட் பண்ணணும். நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். மேலே தப்பாக போட்டுக்கிறேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். எலக்ட்ரானிக்கலி போட்டுக்கிறேன், அது பை மிஸ்டேக். ஸோ எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் ஆர் வி கால்ட் அஸ் காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன். ஏன்னா டீசலில் வந்து நம்ம அப்படி தான் சொல்லுவோம். காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அதுதான் இது காமன் ரெயில். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து இஃப் யூ கோ ஃபார் டொயோட்டா இட் இஸ் அ D4D அவ்வளோதான் சொல்லுவோம். அங்கே வந்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணப்போ இட்ஸ் அ D4D வித் காமன் ரெயில் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் டைரக்ட் இன்ஜெக்ஷன் 4-stroke டீசல் வித் காமன் ரெயில் டெக்னாலஜி. ஸோ காமன் ரெயில்னாவே உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் வந்து இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அண்ட் இட் இஸ் ப்ரூவன். இப்போது மஹிந்திராவில் எடுத்திங்கன்னா CRDE அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ தட் இஸ் காமன் ரெயில் டீசல் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இது ஹியூண்டாயில் வந்து CRDI வந்துட்டு இருந்தது. அண்ட் மெர்சிடிஸில் எடுத்திங்கன்னா CDI. ஸோ அதில் வந்து அந்த R இருக்காது அதில். அப்புறம் ஃபோர்டில் எடுத்திங்கன்னா TDCI. அண்ட் நீங்கள் டாட்டா எடுத்திங்கன்னா டைகார் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் இன்ஜெக்ஷன் காமன் ரெயில் அப்படின்றத டைகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபீச்சர் அட்வான்டேஜ் பெனிஃபிட். ஸோ தட் இஸ் ஃபார் காமன் ரெயில் சிஸ்டம். காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இஸ் ஸோ அந்த CRDI இங்கே போட்டிருக்கு. ஸோ தட் இஸ் ஸோ ECM கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் இன்ஜெக்டர்ஸ் ப்ரிசைஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஏர் ஃபியூல் ரேஷியோ. அந்த ஏருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபியூல் கூட அது ஸ்ப்ரே பண்ணும். மோர் பவர் அண்ட் டார்க், மோர் பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி ஆல்சோ. தட் இஸ் அ பெனிஃபிட். தென் த feature the pilot injection, that is injection in 2 steps instead of 1. So instead of 1, so 2 steps மேல நம்ம ஸ்ப்ரே பண்றோம். அதனால controlled explosion, burning of fuel in 2 steps. So less noise, so less vibration. So நான் NVH levels ன்னு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டைம். So noise, vibration and harshness. So அதெல்லாம் வந்து மினிமலாக இருக்கும். அண்ட் ஹை ப்ரெஷர் இன்ஜெக்ஷன் அப் டு 1400 bars அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால ஃபைன் ஆட்டோமைசேஷன் ஆகும். ஆட்டோமைசேஷன்னா அந்த ஸ்ப்ரே ஃபைன் ஸ்ப்ரே ஆகிற மாதிரி. எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணுறீங்க. பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக வருதுல்ல, அது ஒன்று வந்து அந்த மாதிரி. இன்னொன்று வந்து இன்னும் ஃபைனாக வேணும்னா ஸோ அந்த டியோ ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, கேஸ் ஃபில்டு, அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணோன்னே எவ்வளோ உங்களுக்கு அந்த இதுவாக ஒரு கேஸாக வருதோ அதுதான் ஃபைன் ஆட்டோமைசேஷன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். தட் இஸ் த ஃபைன் ஆட்டோமைசேஷன் ஆஃப் த ஃபியூல் ஹெல்பிங் டு burn completely. ஸோ அதோட பெனிஃபிட் என்னன்னா மோர் பவர், மோர் டார்க் அண்ட் லெஸ் எமிஷன்ஸ் பிகாஸ் த ஃபியூல் இஸ் பர்னிங் கம்ப்ளீட்லி. ஸோ அதுதான் பெனிஃபிட்ஸ். நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து பெனிஃபிட்ஸ். அந்த ஃபீச்சர்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து நமக்கு கற்றுக்கிறோமோ இல்லையோ, நமக்கு வந்து பெனிஃபிட் என்ன இருக்குதுன்னு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் அபவுட் த CRDI, அது காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.